முதலாம் தேதியிலே எக்காலத்தை ஊதுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த நாளில் அதிகமாக கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை ஆராதிங்க. முதலாம் தேதி என்பது ஒரு விசேஷமான ஒரு நாள். வேதம் சொல்லுகிறது முதலாம் தேதியில் எக்காலத்தை ஊதுங்கள் அப்படின்னா முதலாம் தேதியில் அதிகமாக தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போது தான் அவருடைய பிரசன்னம் என்ன செய்யும், நம்ம மத்தியில் கடந்து வரும். மாறாக இந்த நாளிலே இந்த 1ஆம் தேதியிலே வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தர் சமூகத்துக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க, வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க. உங்கள் வாஞ்சையும் உங்கள் ஏக்கத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஏக்கத்தை அவர் அறிஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு கையில் மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறாருன்னா ஆமேன் என்று நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையை நீங்கள் ஆமோதிக்கிறீங்க. நீங்கள் ஆமாம் செய்ய போகிறார் அப்படிங்கிற நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க. ஆமேன். அதனால் கர்த்தர் சமூகத்தில் அதிகமாக உலகத்தில் வந்து கேள்விப்படாத காரியங்கள், பார்க்காத காரியங்களெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, அத்திமரம் துளி விடாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும் சரி, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தருக்குள் நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படி நான் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வாக்கு பண்ணுறாரு. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம எனக்கிறாண்டு இருக்கக்கூடாது. நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை பிடித்து கொள்ள வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரே நம்ப வேண்டும். அவர் நடத்துவார் ஏந்துவாருங்கிற அந்த நம்பிக்கை உறுதி நமக்கு வரணும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபம் இல்லை. இந்த ஆத்துமாவில் கர்த்தருடைய மகிமை இருக்கணும், இந்த ஆத்துமாவில் கர்த்தருடைய பிரச்சனை இருக்கணும். பிறப்பு எப்படியோ அதே போல் இறப்பு இருக்கிறது. கண்டிப்பான முறையில் ஒரு நாள் எல்லாரும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், மரிக்க போகிறோம். ஆனால் மரித்த பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்வு கிடையாது, அது பரலோக வாழ்வு. தேவ தூதர்கள் போல அந்த இயேசு மகாராஜனை பார்க்கும்படி, பிதாவை தரிசிக்கும்படி, தூதர்களை பார்க்கும்படி, சீசர்களை பார்க்கும்படி, முற்பிதாக்களை பார்க்கும்படி, மோசையை பார்க்கும்படி, தாவீதை பார்க்கும்படி, அநேக முற்பிதாக்களை பார்க்கும்படி கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். அந்த நாள் ஒரு அற்புதமான நாள், அதிசயமான நாள். அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை கோடிகள் நம்ம சம்பாதிச்சாலும், எத்தனை கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் அது ஒன்றும் கூட வரப்போவது கிடையாது. இந்த பூமியிலே அவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட வரப்போகிறது. எவ்வளவு கிரியைகள், எவ்வளவு நன்மைகள், எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அவர் சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை நம்ம பின்னாலேயே என்ன செய்ய வரப்போகுது. அதனால் கர்த்தரை அதிகமாக தேடுங்கள், அதிகமாக என்ன செய்ய பற்றி கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் கிட்டி சேருங்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானம் பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேளுங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, துதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையின்படியே நான் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இதுவரை நான் என்ன செஞ்சேன், உங்களை நடத்தினேன். பிறந்ததுலேருந்து, தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுலேருந்து உங்களை நான் பராமரித்தேன், காப்பாற்றினேன், நடத்தினேன். இதுவரை எப்படி நான் உங்களை நடத்தினேனோ அதே போல் முதிர் வயது வரைக்கும், அதாவது நரைமுடி வயது வரைக்கும் நான் நடத்துவேன், தாங்குவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாக்கு பண்ணுறாரு. அதனால் அவர் இந்த வார்த்தையை நமக்கு அவர் சொன்னதுனால இந்த வார்த்தையை நம்மளை தேற்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை எங்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, தேவனுடைய வார்த்தை யார் மூலமாக வருகிறதோ, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ, எப்படி வருகிறதோ அந்த வார்த்தை முழுவதுமாக தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன்.
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் இனிமேலும் இனி வரும் நாட்களிலும் என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் தாங்குவார், நடத்துவார், ஏந்துவார், தப்புவிப்பார், மேன்மையாக்குவார், கனப்படுத்துவார். என் ராஜாதி ராஜாவுக்கு எல்லா புகழும், இயேசு மகாராஜாவுக்கு எல்லா மகிமையும். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாரே, சகல ஜனங்களே எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க. செவி கொடுங்கள் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. எத்தனையோ உலகத்தில் உங்களை தேற்றுகிற வார்த்தை வரலாம், ஆறுதல் வார்த்தை வரலாம், சமாதான வார்த்தை வரலாம், சந்தோஷ வார்த்தை வரலாம். ஆனால் அத்தனையும் அது உங்களுக்கு நிலையாக இருக்க முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் ஏசப்பா சொல்லுகிற இந்த வேதத்திலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது நிரந்தரமானது, அது நிலையானது. அவர் சொன்னது தான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலே இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்கி 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 என்ன செய்ய போகிறேன்? நடத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். சொல்லுங்க. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். ஏன் தப்புவிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு பரந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் நம்ம சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா, வண்டி எடுத்தீங்கன்னா, வண்டியில் வாகனத்தில் ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் பாதுகாப்பு கொடுக்கலைன்னா, அவர் கிருபை நம்மகிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியாது. அதனால தான் அவர் தாங்குவார், அவர் தப்புவிப்பார், ஏந்துவார், நடத்துவார், சுமப்பார், தேவைகளை சந்திப்பார். சங்கீதம் 37, 24, 25. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எப்படி தாங்குவாரா? கையினாலே தாங்குவார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த காலைவேளை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டால், நீதிமான் கைவிடப்பட்டது இல்லை. அல்லேலூயா. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைஞ்சதே கிடையாதான். அப்போனா நீதிமான் கைவிடப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடிக்கடி நீதிமான் என்பதை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் எப்போது எந்த சூழ்நிலையிலும் நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் அப்படிங்கிற அந்த உணர்வு, நீதிமான் என்கிற அந்த சிந்தை, நீதிமான் என்கிற அந்த நினைவு, நீதிமான்கிற அந்த பேச்சு, நீதிமான் என்கிற அந்த மூச்சு, நீதிமான் என்கிற அந்த ஏக்கம், நீதிமான் என்கிற நம்பிக்கை, நீதிமான் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு 24 மணி நேரம் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நீதிமான் கைவிடப்படுவது இல்லை. அந்த வசனம் திருப்பி சொல்லுங்க. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவே இல்லை. நீதிமான் கைவிடப்பட்டதாக அவன் சந்ததி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க சொன்னதை கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறார். அப்படி என்றால் இதே வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குறார். அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நீதிமானாக மாற்றிருக்கேன், நீ நீதிமான். எந்த ஒரு காரியம் உனக்கு கிடைக்கலையே, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், கைவிடப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கேள்விப்பட்டது இல்லை அப்படிங்கிறார். நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழியிலேயே நான் எப்படி சாப்பிட போகிறேன்,
அப்படி சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைஞ்சதே கிடையாது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு உங்களை தேடி வரும். ஒன்றுமே வெறும் சட்டியாக இருந்தால் கூட கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வெளியும்படி பூர்ணமாக நிரப்புகிற கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தேவைகள் அதினதின் நேரத்தில் சரியாக சந்திக்கப்படும். இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. கிடைக்கல அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. வராது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு என்ன தேவை, இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி எவ்வளோ தேவை அப்படிங்கிறத சரியாக அளந்து கொடுக்குற கர்த்தர். இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறார்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்ப்பதும் இல்லை. நாளைக்கு நாளை கழிச்சு ஒன்றும் சேர்த்து வைப்போன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறது இல்லையா? ஆனால் அவைகளுக்கு அவை என்ன செய்கிறாரு? பிழை போட்டுகிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர். அல்லேலூயா. ரைட். கர்த்தர் இன்றைக்கி உங்களையும் என்ன செய்கிறாரு? தாங்கி தாங்கி நடத்துகிறார். தாங்கி தாங்கி ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படி ஒரு ஸ்டெப்பு வைக்கிறீங்களா? தாங்குறாரு. ஒரு கையெடுத்து சாப்பிட்றீங்களா? தாங்குறார். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்களா? தாங்குறார். பிரயாணப்பட்டு போகிறீங்களா? தாங்குறார். வண்டியில் போகிறீங்களா? தாங்குறார். உங்கள் கால் சறுக்காத அளவுக்கு தாங்கி தாங்கி நடத்துகிறார். அவர் தாங்குவார். ஆயன் இயேசு ஆடுனா அதெல்லாம் எனக்கு கலக்கமே இல்லை. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த மாதத்தில் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி உங்களை நடத்துகிறாரு, எப்படி தாங்குறாரு அப்படின்னு கேட்டால், எப்படி தாங்குறாரு, எந்த வழியில் தாங்குறாரு, எந்த ரூபத்தில் தாங்குறாரு, எதை கொடுத்து தாங்குறாரு, எதை உனக்கு அழித்து தாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வரலாம், ஒரு கலக்கம் வரலாம். ஆனால் எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருகிறதோ, எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறதோ, எப்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறதோ, அந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு உற்சாகமான ஆவியை கொடுத்து உன்னை தாங்கி கொண்டு நடத்துகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமான அந்த ஆவியை திருப்பி அந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஆவியில் சோர்வின் ஆவி இருக்கு, பலவீன ஆவி இருக்கு, வஞ்சிக்கிற ஆவி, பலவிதமான ஆவிகள் இருக்கு. ஆனால் கர்த்தரிலிருந்து வருகிற ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்சாகமான ஆவி. என்னது? எப்படி உன்னை தாங்குறாருன்னா, உன்னை சந்தோஷமா சிரிக்க வச்சு தாங்குறார். ஒரு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு உம்முன்னு வச்சுக்கிட்டு வேலைக்கு போகச்சா அப்படி 3 மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டுல, நீ வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கு போனாலும் சந்தோஷமாக இருக்கணும், நீ போகும்போது வரும்போது சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கும்படி அந்த உற்சாகமான ஆவியானவர் உன்னை தாங்கும்படி எப்போதுமே உங்களோட இருக்கும்படி கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறவர் உற்சாகமான ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. மாத்திரமல்ல, சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படினாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பலவீனங்கிற ஒரு போராட்டம் வராமல் இருக்காது. ஆனால் அந்த பலவீன நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்கன்னா, நீங்கள் பலவீன நேரத்தில் எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னா, பலவீன நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா, உங்கள் தெம்பில் நீங்கள் சாப்பிடல, உங்கள் தெம்பில் நீங்கள் நடக்கலை, உங்கள் தெம்பில் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போகல, அந்த பலவீன நேரத்தில் 2 நாள் 3 நாள் படுத்த படுக்கையில் நீங்கள் கடந்தாலும், எப்போது நீங்கள் எந்திரிச்சு நடக்கிறீங்களோ அப்போ கர்த்தர் உங்கள் வழக்கரத்தை பிடித்து தாங்கி நடத்தி கொண்டு உங்களை நடத்தும்படி சுகத்தை கொடுத்து நடத்துகிறார். அதுதான் அவர் நடத்துகிற ஒரு காரியம். நான் சுகமாயிட்டேன், இந்த மாத்திரையில் சுகமாயிட்டேன், இந்த மருந்தில் சுகமாயிட்டேன் இல்லை. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க அதை திருப்பி வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனை கர்த்தர் என்ன செய்வார்? தாங்குவார். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே, படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற என்ன நீங்கள் தாங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நான் முடியாமல் படுத்து கிடக்கிறேன், என்னை தாங்க மாட்டீங்களா? எனக்கு சுகம் தர மாட்டீங்களா? எனக்கு பலன் தர மாட்டீங்களா?
இங்கே தாங்கி தாங்கி நடத்துகிற கர்த்தர் அல்லவா, இந்த வசனத்தின்படி என்னை எலும்பி நடக்கும்படி என்னை தாங்கி நடத்துங்க ஏசப்பா என்று இந்த வசனத்தை நீங்கள் படுக்கையில் நீங்கள் பேசும்போது, படுக்கையில் தியானிக்கும்போது, படுக்கையில் சொல்லும்போது கர்த்தர் உங்களை எலும்பி நடக்க பண்ணுவார். உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பது மாத்திரமல்லாமல் வியாதியின் படுக்கையில் கடந்தாலும் உங்களை தாங்கி நடத்துகிற கர்த்தர். கைத்திட்டு அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? மாத்திரமல்ல, சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விழுகிற. நம்ம வந்து ஒரு நிந்தையில் விழுந்துட்டோம்னா, ஒரு அவமானத்தில் விழுந்துட்டோம்னா, ஒரு நெருக்கத்தில் விழுந்துட்டோம்னா, ஒரு கடன் பிரச்சனையில் விழுந்துட்டோம்னா, அந்த நேரத்தில் அவர் தூக்கலைன்னா நம்ம எந்திரிச்சு நிற்க முடியாது. எந்த மனுஷனும் நம்மளுக்கு வந்து நெருக்கத்தின் நேரத்தில் பக்கத்தில் வர முடியாது. ஒரு அவமான நேரத்தில் நம்மளை பார்த்து ஓடத்தான் செய்வாங்க, ஒரு நிந்த நேரத்தில் நம்மளை பார்த்து ஓடத்தான் செய்வாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நல்ல சமாரியன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் காயத்தை ஆற்றி உங்களை பராமரித்து நடத்துகிற நல்ல சமாரியன் உங்களை தேடி வருவார். அதனால் அவர் எப்படி தாங்குறாரு பார்த்துக்கொள்ளுங்க. உற்சாகத்தின் ஆவியில் தாங்குறாரு, வியாதியின் படுக்கையில் உங்களை தாங்குறாரு. நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், வந்துட்டேன், இந்த ஆஸ்பத்திரி போனேன். இல்லை, நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி அவர் தாங்கலைன்னா நீ எந்திரிக்க முடியாது. ஒவ்வொரு ஆஸ்பத்திரி எத்தனை பேர் சாகுறாங்க, மறிக்கிறாங்க. ஆனால் நீ ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்துக்கிறது வெளியே வர்ற பார், அது ஆஸ்பத்திரியில் இல்லை, அந்த மருந்தில் இல்லை. என் தகப்பன் இயேசுனுடைய அந்த வழக்கரத்தினால தாங்கி எந்திரிச்சு நடந்துட்டு வெளியே வந்திருக்கிற. ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இயேசு வந்து நீ என்ன செய்யுங்க, அவர் தாங்குகிற கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. பகல் ஃபுல்லாக வேலை பார்த்து நைட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டிங்கன்னா தூக்கம் பார்த்தா கொரட்டை விட்டு தூங்குவீங்க. எந்த இடத்துல கட்டில் படுத்துருக்கீங்களா, தரையில் படுத்துருக்கீங்களா, சேரில் உட்காந்து தூங்குறீங்களா உங்களுக்கே தெரியாது. ஆனால் விடிஞ்சிரும் 6 மணி ஆயிரும், 7 மணி ஆயிரும், முழிச்சிருவேன். எத்தனை மணி நேரம்? 10 மணிக்கு படுத்திங்கன்னா எத்தனை மணி நேரம்? 6 மணி வரைக்கும். 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம். இந்த 9 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன சம்பவம் வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம். ஒரு திருடன் வரலாம், உங்களை ஒருத்தன் கத்தி எடுத்து குத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அல்லது உங்கள் உடம்புல ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் நம்ம கண்ணை மூடிடுவோம், தூங்கிடுவோம். என்ன நடக்குது உலகத்தில், என்ன நடக்குது ஏதுன்னே தெரியாது. ஆனால் முழிச்சு பார்ப்போம், விடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை கரம் பிடித்து பாதுகாக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தும். நான் விழித்திருப்பது, நிற்பதும், நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, ஒரு சுத்த கிருபை. நம்ம தூங்கி எந்திரிச்சு விழிக்கிறது அது ஒரு பெரிய அதிசயங்க. நீ சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் சொல்கிறீங்க தெரியுமா, எந்திரிக்க வைக்கிறது அவர். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா அவர் தான் உங்களை வர வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் 4 மணிக்கு இன்றைக்கி எந்திரிச்சிங்கன்னா அவர் தான் எந்திரிக்க வச்சிருக்கிறார். அவர் தான் இங்கே எல்லாமே பண்ணுறாரு. சிந்திக்க எண்ணத்துக்கும் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அவரை யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனையோ மனிதர்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அனுதினமும் நம்ம நைட்டு படுத்தோம்னா காலை முழிக்கிறது அவருடைய கிருபை பார்த்து. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய வந்து ஞானத்தில், நம்மளுடைய அறிவு திறமையில் நம்ம முழிக்கலை. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய பலன், எல்லாம் அவருடைய பலன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முழிச்சிருக்கிறது அவருடைய கிருபைங்க. அதனால தான் சொல்கிறாரு, மனுஷன் நித்திர பண்ணுகையில் அவர் நினைச்சவர் தாங்குறார். மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ள. எப்படி தாங்குறாருன்னா, இங்கே இருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் வருது, ஒரு அவமானம் வருதுன்னா, எது வந்து உங்களை அந்த பலன் கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் மனதை திடப்படுத்துறது எது தெரியுமா? எத்தனையோ சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. வேலை பார்க்குற இடத்துல எத்தனையோ அவமானம் வருது, எத்தனையோ போராட்டம் வருது, எத்தனையோ பேர் நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்மளை வந்து குற்றப்படுத்துகிறாங்க, எத்தனையோ நம்மளை ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க, எத்தனையோ பேர் அவமானமாக பார்க்குறாங்க.
நீலாம் பெரிய ஆளாக்கம் அப்படிங்கிற மாதிரி அவலட்சணமாக பார்க்குறாங்க. அது நம்மளுக்கு தெரியுது, கேட்குறோம், பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்மளை வந்து யார் நம்மளை ஆறுதல் படுத்துகிறா, எந்த வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்துது அப்படின்னு கேட்டால் வாசிங்க எபிரேயர் 1:3. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவரா. அல்லேலூயா. எதில் தாங்குறாரா? எதில் தாங்குறாரு? வார்த்தையில் தாங்குறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலும், ஒரு விளைவின நேரத்தில் மாட்டிக்கிட்டாலும், ஒரு பெருத்த ஒரு அவமான நேரத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலும், அநேகர் நம்மளை முடியும் மனமடியை வைப்பாங்க. ஒரு அவச்சொல்லை பேசி, ஒரு கேவலப்படுத்தி, நிந்தனைக்கு உட்படுத்தி, அநேகர் முன்னால் நம்ம தலைகுனியை வைக்கும்படி பேசுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து கலங்குவோம், வேதனைப்படுவோம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் பலங்குண்டு திடமனதாரு, நான் உங்கூட இருக்கிறேன், நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி அவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி தாங்குறார். வார்த்தையில் தாங்குறார், வசனத்தில் தாங்குறார். அவர் மட்டும் நம்மளை தாங்கலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம இந்த பூமியில் நடக்க முடியாது. உற்சாகத்தின் ஆவியில் தாங்குறார், வசனத்தில் தாங்குறார், எத்தனை காரியத்தில் தாங்குறார். மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் கால் சறுக்கும் போது, அப்புறம் என்ன? கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இல்லை, என் கால் சறுக்கும் போது என்று சொல்லும் போது. வாசிங்க நல்லா திருப்பி. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது. இப்ப கவனிங்க. என் கால் சறுக்குகிறது என்று நான், சொல்லுங்க பாப்போம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, அப்புறம் கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வந்து அவர் கிருபை உங்களை தாங்குது. கிருபை என்பது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. பாதுகாப்பு, சுகம், பலன், தகுதி, பிள்ளை எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆனால் அந்த கிருபை உங்களை தாங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கால் சறுக்கும் போது என்று நீங்கள் சொல்லும்போது. அப்படின்னா வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, பலவீனப்படும் போது, துக்கப்படும் போது, கவலைப்படும் போது, எனக்கு நான் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு வர்றது வரட்டும், ஆகிறது ஆகட்டும் அப்படின்னு இல்லாமல், ஆண்டவரே நான் வேதனைப்படுகிறேன், என்னை தப்புவியும் என்று வாயை திறந்து சொல்ல வேண்டும். தகப்பனே, என் தேவைகள் பயங்கரமாக இருக்கிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கும் என்று நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? அவர் சொல்கிறாரு, என் கால் சறுக்கும் போது என்று சொல்லும்போது அவர் கிருபை தாங்கினது. நல்ல கவனிங்க. எப்போது அவர் கிருபை உங்களை தாங்கும்? எல்லாம் சொல்லுங்க. எப்போது அவர் கிருபை உங்களை தாங்கும்? நீங்கள் இங்கே இருங்க. நீங்கள் வந்து சொல்லணும். நீங்கள் வந்து என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ நேற்று அந்தமான்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் போட்டுச்சு. நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனோம் வெளியூருக்கு, அதனால் ஒரு வாரம் லீவு கேட்டிருக்கிறேன். அதனால் பெரிய டாக்டர்கிட்ட எனக்கு வந்து அந்த பெரிய டாக்டர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கிடைக்கணும், அப்புறம் பெரிய ஒரு அதிகாரிகிட்ட பெர்மிஷன் கிடைக்கணும், 2 கையெழுத்து வேணும். அந்த 2 கையெழுத்து எனக்கு கிடச்சிட்டா எனக்கு லீவு ஒரு வாரம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸாக வேலை பார்க்குற ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் போட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரே எனக்கு லீவு கிடைக்கும்படி, அந்த பொண்ணுக்கு லீவு கிடைக்கும்படி நீ செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு இப்படி சொல்லாமல் எப்படி சொல்லி ஜெபிச்சேன்னா, தகப்பனே, தந்தையே, தலைநிமிரை பண்ணுகிறவரே, தகப்பனே, இந்த பெண் தாயாரை பார்க்கும்படி ஆண்டவரே அந்த டாக்டர் உள்ளத்தில் தயவு கிடைக்கும்படி, கிருபை கிடைக்கும்படி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி, ராஜாக்கள் இறுதிய நீர்கால் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. இந்த டாக்டர் உள்ளத்தில் இந்த பெண்ணுக்கு லீவு கிடைக்கும்படி, அதோடு கூட இந்த அதிகாரி உள்ளத்திலும் லீவு கிடைக்கும்படி ஆண்டவரே அவர் கையெழுத்து போடும்படி நீங்கள் அவருக்கு ஒத்தாசை பண்ணி தயவு பாராட்டி நீங்கள் கிருபையை செய்ய போகிறதுக்கு நன்றி, நீங்கள் பெரிய மாற்றத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? உடனே என்னாச்சு? லீவு ஜாக்ஷன் நான் கிடச்சிருச்சு. அப்போ நான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, விழாவாரியை கம்ப்ளீட்டாக சொல்லணும். கம்ப்ளீட்டாக சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க.
ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை வந்து ஒரு டீச்சர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு பிள்ளையை. அந்த பிள்ளைய வந்து நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், நல்ல வார்த்தையை பேசுங்கன்ட்டு. ஆனால் அந்த டீச்சர் வந்து நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ எங்கே படித்து தேர போகிற, நீ எல்லாம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து ஓயாமல் அந்த பிள்ளையை வந்து சொல்லுவாங்களாம். அப்போ அந்த பிள்ளையோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நம்ம ரிச்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க சாபமான வார்த்தையை பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் என் மகளுடைய டீச்சர் வந்து ஓயாமல் நீ தேர மாட்ட, நீ படிக்க மாட்ட, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ யூஸ்லெஸ், நீ உருப்பட மாட்ட, இப்படியே டெய்லி வைகிறாங்க. என் பிள்ளை அழுகுது, இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு என் பிள்ளை வருது, நான் என்ன செய்யட்டேன் ஆண்டவரே, நான் கதறேன், எனக்கு இது எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளையோட தாயார் கேட்ட உடனே நான் சொன்னேன், அந்த டீச்சர் பேரை கேட்டு, ஆண்டவரே அந்த டீச்சர் உள்ளத்தில் என் பிள்ளைக்கு தயவு கிடைக்கும்படி, அந்த பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் அந்த டீச்சருக்கு என் பிள்ளை மேலே ஒரு கிருபை உண்டாகும்படி, என் பிள்ளை மேலே ஒரு பாசம் உண்டாகும்படி, அந்த இதயத்தில் தாவீது யோனத்தான் இருதயம் எப்படி ஒன்றாக இருந்ததோ அதே போல் அந்த டீச்சர் இருதயமும் என் பிள்ளை இருதயமும் ஒன்றாக இருக்கும்படி, என் பிள்ளை மேலே பாசம் வரும்படி, என் பிள்ளை அன்பு வரும்படி, என் பிள்ளையை பராமரிக்கும்படி, என் பிள்ளையை நல்லா கவனிக்கும்படி, அப்படிப்பட்ட அந்த இருதயம் அந்த டீச்சருக்குள்ளே வரும்படி, என் பிள்ளையை 24 மணி என் பிள்ளையை நினைக்கும்படி, என் பிள்ளைக்குண்டான எல்லா காரியத்தையும் அந்த டீச்சர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி, அந்த டீச்சர் உள்ளத்தில் தயவு உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்லி இப்படி ஜெபிச்சு சொல்லி முடிச்சு நான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி சொல்லி ஜெபிச்சு நைட்டு இப்படி தான் சொல்லி ஜெபிச்சிருக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த டீச்சரை அரவணைத்து, படிச்சியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட அப்படின்னு காலையில் அன்பை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து அந்த பிள்ளையை சாபமான வார்த்தையை பேசுகிறதே கிடையாது. அதுதான் சொல்லணும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீ சறுக்கும் போது நீ என்னச்சி நீ சொல்லு, அப்போது என் கிருபை தாங்கும் அப்படிங்கிறார். எந்த ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், விலாவாரியாக நீங்கள் அப்பாட்ட பேசிடணும். சுருக்கமாக ஜெபிக்கக்கூடாது. உன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை, உன் தேவை என்ன, அப்படின்னா யாருக்கு கொடுக்கணும், எவருக்கு கொடுக்கணும், இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், இவன் இப்படி பிரச்சனை கொண்டுறான், இவனால் எனக்கு வேலை கிடைக்கல, அவனால் வேலை கிடைக்கல அப்படின்னா அவன் பேரை சொல்லி, அவன் ஊரை சொல்லி, அவன் இடத்த சொல்லி, இவன் இப்படி பண்ணுறான், நீங்கள் போய் பேசுங்க ஆண்டவரே அப்படி விலாவாரியாக தெளிவாக நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா, தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அதான் அந்த வசனத்துக்குடைய அர்த்தம். பார்த்துக்குள்ள நீ கால் சறுக்கும் போது, நீ வேதனைப்படும் போது, யார் மூலமாக நீ நிந்திக்கப்படுகிறாய், யார் மூலமாக நீ அவமானப்படுகிறாய், நீ என்கிட்ட சொல்லு, நீ என்கிட்ட சொல்லு. நீ சொல்லும்போது என் கிருபை அங்கே போய் தாங்கி உன்னை கரம்பெடுத்து நடத்தும். உன்னை தலைகுனி, எந்த நேரத்தில் உன்னை தலைகுனி என்னை விட மாட்டேன், எந்த இடத்துல உன்னை வெக்கப்படுத்துறோம். ஏன்னா நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதனால் தலை குனிஞ்ச இடத்துல யார் மூலமாக தலை குனிஞ்ச, யார் மூலம் வெக்கப்பட்ட, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு. நீ சறுக்கும் போது யார் மூலமாக சறுக்கி விழுகிற, யார் மூலமாக நிந்திக்கப்படுற, யார் மூலம் அவமானப்படுற, யார் மூலமாக நீ கேவலப்படுற, நீ எல்லா விவரத்தையும் நீ என்கிட்ட சொல்லும்போது நான் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்பி வைப்பேங்கிறான். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் சுருக்கமாக சொல்லி ஜெபத்தில் வந்து உங்களுடைய காரியத்தை அப்பாட்ட சொல்லும்போது ஃப்ரீயாக உட்காருங்க. ஃப்ரீயாக உட்காந்து தெளிவாக விலாவாரியாக நீங்கள் உட்காந்துலேருந்து, வீட்டை விட்டு போனதுலேருந்து, சாப்பிட்டேன் கொண்டேன், அந்த சாப்பிடும்போது இந்த ஃபோன் வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்போ நான் அழகாக நீங்கள் தேவையில்லாமல் கண்ட வார்த்தை கண்ட மனிதர்கிட்டலாம் பேசுகிறீங்க இல்லையா, இதை அப்பாட்ட சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை அப்பாட்ட அப்படியே விலாவாரியாக சொல்லுங்கள். என் பிள்ளையை காலை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், போக மாட்டேன்னு சொல்லிச்சு, அழுதுச்சு, என்னை என் பிள்ளை வந்து திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே போச்சு, நான் வீட்டுக்கு வந்தேன், நான் சோறாக்க முடியல, என்னால் சாப்பிட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஏதாவது நீங்கள் வந்து முழு விவரத்தையும் பிட்டா அக்கவர ஆணிவர பிரித்து நீங்கள் அப்பாட்ட நீங்கள் ஒப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனை மாறி அவர் கிருபை உங்களை தாங்கும் ஏந்தும். ஆமேன், அல்லேலூயா. அதான் அந்த வசனம். திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்போ ஜெபம் என்றால் என்ன அப்படின்னா, ஏசப்பட பேசுகிறது தான் ஜெபம், ஏசப்பட சொல்கிறது தான் ஜெபம். அப்போ நீங்கள் வந்து எல்லா காரியத்தையும் ஏசப்பட்ட உங்கள் பர்சனல் மேட்ரு, எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடரலோ எந்த ஒரு பிரச்சனையோ வராமல் இருப்பதுக்கு நீங்கள் சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், ஒன்று விடாமல் சொல்லணும். சொல்லும்போது கர்த்தர் பெரிய மாற்றம் செய்வார். அதனால் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எந்த காரியம் வந்தாலும் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பிப்பேன் அப்படிங்கிறாரு. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நெருக்கம் வருகிறதோ, எப்பெல்லாம் ஒரு போராட்டம் வருகிறதோ, அந்த நேரத்தில் அதான் கால் சறுக்கிறது. கால் சறுக்கிறதுனா வேகமாக நடக்க முடியல, கால் சறுக்குது. ஒரு வேலை செய்ய முடியல, கால் சறுக்குது. ஒரு இடத்துக்கு போக முடியல, கால் சறுக்குது. ஒன்றுமே செய்ய முடியல, அதுக்கு பேர் தான் கால் சறுக்குறதுன்னு அர்த்தம்.
அப்போ கால் சறுக்குன்னு என்ன அர்த்தம்? நீ எப்போல்லாம் உனக்கு சிக்கல் வருது, போராட்டம் வருதோ, அப்போ உனக்கு கால் சறுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கால் சறுக்கிற வேலையில் ஒரு பெரிய கடன் பிரச்சனை உன் கழுத்தை நெருக்கிது, ஒரு விளைவினை உன் கழுத்தை நெருக்கிது. அப்போ அது உனக்கு கால் சறுக்குறது நினைத்து கொண்டு அப்படி என்ன செய்யணும்? ஒன்று விடாமல் அப்பாட்ட சொல்லணும், என் கால் சறுக்குகிறது என்று நீ சொல்லும்போது என் கிருபை அங்கே வந்து உன்னை தாங்கி ஏந்தி நடத்தும். ஆமென்.